வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு ஃபைனலாக குரூப் 2 அண்ட் 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் 2024 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கான கட் ஆஃபை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து கட் ஆஃப் எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, 2க்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா 2Aக்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நான் கொடுக்குற கட் ஆஃப் தான் 100% வரும்னால என்னால் சொல்ல முடியாது. நான் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபையும் வச்சு அனலைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வருஷம் கொஸ்டினோட ஸ்டாண்டர்டையும் அனலைஸ் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் கொஸ்டினில் அட்டன் பண்ணாங்கல்ல அந்த கேண்டிடேட்ஸோட ஃபீட்பேக்கும் வாங்கியிருக்கேன். ஸோ இதை 3 வச்சு தான் உங்களுக்கு நான் வந்து கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இந்த இயர் வந்து நமக்கு டோட்டலாக எத்தனை கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7,93,966 பேர். ஸோ அப்ராக்சிமேட்டாக 8 lakhsன்னு வச்சுக்கலாம். அதில் அட்டன் பண்ணவங்க வந்து 5,81,305 பேர் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 75% தான் அட்டன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து நமக்கு டிஎன்பிசியிலேருந்து அஃபீஷியலாகவே சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் நமக்கு ரிசல்ட்டுமே நவம்பர் அல்லது டிசம்பரில் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லும் போதே நவம்பர் அண்ட் டிசம்பர்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு நவம்பர் அண்ட் டிசம்பரில் வராது, ஜனவரி அண்ட் பிப்ரவரியில் தான் வரும். அதனால நீங்கள் ஜனவரி வரைக்கும் இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். அதுக்கு முன்னாடியே மெயின்ஸ் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஓகே. ஸோ இப்போ வந்து ப்ரிலிம்ஸ் எழுதுனதுக்கப்புறம் எனக்கு கிளியர் ஆயிடும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருக்கிறவங்க நெக்ஸ்ட் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ மெயின்ஸுக்கு வந்து நமக்கு 1:10 ரேஷியோவில் எடுக்கிறாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்து உங்களுக்கு 2க்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க 2Aக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற கேண்டிடேட்ஸ் ஃபுல்லாமே 2வும் எழுதலாம் 2Aவும் எழுதலாம் அப்படி கொடுப்பாங்க. பின்னாடி இருக்கிற கேண்டிடேட்ஸ் ஒன்லி 2A மட்டும்தான் எழுத முடியும் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு 2Aல வந்து நமக்கு ஒரு 1500 வேகன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு டோட்டலாக 1:10 எடுக்கும்போது 15,000 பேர் எடுப்பாங்க. அப்போ அந்த 15,000 பேர் வந்து 2வும் எழுத முடியும் 2Aவும் எழுத முடியும். அதுக்கப்புறம் இருக்கிற 1000 வேகன்சி 1000 சொல்ல முடியாது, ஒரு 800 வேகன்சி. அந்த வேகன்சிக்கு ஒரு 8,000 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒன்லி 2A மட்டும் தான் எழுத முடியும், 2 வந்து எழுத முடியாது. இப்போ அப்ராக்சிமேட்டாக நான் டோட்டலாக எவ்வளோ செலக்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு 23,217 கொடுத்துருக்கேன். ஏன் அப்படி கொடுத்துருக்கேன்னா நமக்கு 1:10. ஸோ வேகன்சி இப்போ இருக்கிற கரண்ட் வேகன்சி பேஸ் பண்ணி ஒரு 24,000 கூட சொல்ல முடியாது, 23 அண்ட் 270 தான். நமக்கு கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் இந்த தடவை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாட்டுமே ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. அதாவது தமிழ் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் உங்களுக்கு வெளியிருந்து பார்க்கறதுக்கு ஈஸியாக தெரிஞ்சாலுமே ஒரு 8 கொஸ்டின் பக்கம் உங்களுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாகவே இருந்திருக்கும். ஏன்னா அட்வான்ஸ்டு தமிழ்லையும் கொஸ்டின் எடுத்திருக்காங்க. ஒரு சில கொஸ்டின் நீங்கள் எதிர்பார்க்காத முறையிலையும் இருந்திருக்கு. ஸோ அதை வந்து ஒத்துக்கிட்டு தாகணும். ஸோ நல்ல மார்க்குன்னு சொன்னால் 93+ போட்டிருந்தா அது ரொம்பவே நல்ல மார்க். 93+ போட்டவங்க வந்து நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்குன்னு மற்றவங்களாம் படிக்கலையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. 87+ போட்டிருந்தாலுமே நீங்கள் நல்லா தான் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னு தான் ஒத்துக்கணும். ஏன்னா 87+ போகிறதுமே இதில் பெரிய விஷயமாக தான் பார்த்துச்சு. ஏன்னா உங்களுக்கு டைம் வந்து அந்தளவு மேனேஜ் பண்ண முடிஞ்சிருக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டு தமிழே அட்டன் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் பின்னாடி ஜிக்கு அட்டன் பண்ணணுமே அப்படின்னு ஒரு பயத்தில் கூட நீங்கள் ஒரு சில கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணிப்பீங்க. ஸோ 87+ நல்ல மார்க் தான். 93+ வந்து ரொம்பவே நல்ல மார்க். அடுத்து மேக்ஸ் பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாகவே இல்லை. போன வருஷம் மேக்ஸோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் மேக்ஸ் வந்து ரொம்பவே ஈஸி தான். ஏன்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் தான் கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தாங்க. மேக்ஸ் வந்து டைரெக்டாகவே ஓரளவு ஆன்சர் எல்லாத்துக்குமே வர மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மேக்ஸ் ரொம்ப கஷ்டம்னு இல்லை. மேக்ஸுக்கு வந்து 22+ போட்டிருந்தா ரொம்ப ரொம்ப நல்ல மார்க். 20+ போட்டிருந்தால் ஓகே, சாட்டிஸ்ஃபைடான மார்க் தான். அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்க்கும்போது குரூப் 2ல் நமக்கு எப்போவுமே கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் குரூப் 2 அண்ட் குரூப் 1 கொஸ்டின் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டினுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ 2ஓட ஸ்டாண்டர்டுமே உங்களுக்கு அதே அளவில் தான் இருக்குது. குரூப் 1 எது குரூப் 2 எது அப்படின்னாலே உங்களால் பிரித்து பார்க்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு இப்போ காம்படிஷனும் அதிகமாகிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டினோட டஃப்னஸுமே அதிகப்படுத்திட்டாங்க. இந்த தடவை குரூப் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ 45+ போட்டிருந்தாலே நல்ல மார்க்குன்னு நான் சொல்லுவேன். இது வந்து என்னோட ஒப்பீனியன் தான். ஏன்னா நான் வந்து கலெக்ட் பண்ண டேட்டாவை வச்சு சொல்கிறேன். 45+ நல்ல மார்க், 40+ போட்டிருந்தாலுமே நல்ல மார்க். ஸோ டோட்டலாக நம்ம பார்க்கும்போது அந்த ஆவரேஜ் மார்க், அதாவது ஒரு நல்ல மார்க்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை மட்டும் எடுத்து டோட்டல் பண்ணும்போது நமக்கு 147 மார்க் வருது. ஸோ இந்த 147 மார்க் போதுமா, எதுக்கு போதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 147 மார்க் வந்து 2Aக்கு போதுமான மார்க். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நான் இந்த 147 வந்து 2க்கான மார்க்னு சொல்லலை, இது வந்து 2Aக்கான மார்க். அப்போ எது 2க்கான மார்க்னா, இந்த லெஃப்ட் சைடு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, 93+ + 22+ + 45+, இதுதான் உங்களுக்கு 2க்கான மார்க். ஸோ இந்த அட்டெம்ப்ட் யாரெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அவங்க வந்து 2ல போகலாம். ஸோ தெளிவாக கட் ஆஃப் நான் எப்படி கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 156+ போட்டிருந்தீங்கன்னா தாராளமாக 2 எக்ஸாமுக்கு படிங்க. ஓகேவா? சப்போஸ் நான் 150+ இருக்கேன், என்னால் 156 வரைக்கும் போட முடியல அப்படின்னு உங்களுக்கு தோணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த இன்பிட்வீன் இருந்தீங்கன்னா நீங்களும் படிங்க, தப்பே இல்லை. ஏன்னா படிக்கிறது வந்து உங்களுக்கு எந்த விதத்துலையுமே வேஸ்ட் ஆக போகிறதில்ல. அடுத்து உங்களுக்கு குரூப் 1 எக்ஸாம் வந்தாலும் யூஸ் ஆகும், குரூப் 4 எக்ஸாம் வந்தாலுமே யூஸ் ஆகும். அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் படிக்கலாம். 150+ வச்சுருந்தாலும் தாராளமாக படிங்க. அடுத்து நீங்கள் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டாக இருந்தால் 146 இருந்தால் தைரியமாக உட்காந்து படிக்கலாம்.
140 ப்ளஸ் இருந்தாலும் நீங்கள் படிக்கலாம். நீங்கள் படிக்கிறத கைவிடணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ 146 இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நான் என்னோட ஒப்பீனியனில் சொல்கிறேன். அடுத்தது 2A. 2A வந்து நான் பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்ட்டாக தான் 147 ப்ளஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக உட்காந்து படிங்க. எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி 147 இல்லை நான் வந்து 140 ப்ளஸ் தான் போட்டிருக்கேன் அப்படின்னு இருந்தாலுமே நீங்கள் படிங்க. ஒன்றுமே தப்பில்லை. ஏன்னா அடுத்தது குரூப் 1 வரும், கண்டிப்பாக குரூப் 2வும் வரும், குரூப் 4ம் வரும். கண்டிப்பாக 2025 இந்த எக்ஸாம் எல்லாம் உங்களுக்கு வரும். டென்டேட்டிவாக நமக்கு அடுத்த வருஷம் ஆனுவல் பிளானர் விட்டால் அது நமக்கு தெரியும். ஸோ படிக்கிறது வந்து வேஸ்ட் ஆகவே ஆகாது. அடுத்தது நீங்கள் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டாக இருந்து 136 ப்ளஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் குரூப் 2A எக்ஸாமுக்கு படிங்க. அப்படி 136 ப்ளஸ் இல்லை 130 ப்ளஸ் தான் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் குரூப் 2A எக்ஸாமுக்கு படிக்கலாம். ஸோ இதுதான் நான் கொடுக்குற கட் ஆஃப். இது எதை வச்சு கொடுக்குறேன்னா நான் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப், இந்த வருஷம் கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருந்துச்சு, போன வருஷம் கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருந்துச்சு, இந்த வருஷம் நமக்கு கொடுத்த வேகன்சி, இதுக்கு முன்னாடி கொடுத்த வேகன்சி, ஸோ இந்த வருஷம் காம்படிஷன் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறேன். நான் இப்போவும் சொல்கிறேங்க, இதே மார்க் தான் வரும்னாலாம் இல்லை. நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் கொடுக்குறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் படிங்க. டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு வந்து மெயின்ஸ் ரிசல்ட் விட்டதுக்கப்புறம் மெயின்ஸ் வந்து ஒரு 3 மந்த்ஸ்லேயே வந்துடும். ஸோ அப்போ வந்து உங்களால் ஃபுல் போர்ஷன் கவர் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. முடியும், கவர் பண்ண முடியும், பட் நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் நல்ல போஸ்ட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ இருந்தே உட்காந்து படிங்க. நம்ம முண்டாசு கவிஞர் தேசிய கவி வந்து கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை கற்பதுவே உண்முதற் கடமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ படிக்கிறது வந்து உங்களுக்கு எந்த விதத்துலையுமே வேஸ்ட் ஆகாது. அது எப்பவுமே உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால இப்போ நம்ம படிக்கிறது வேஸ்ட்டாக போயிடுமா அப்படின்னு நினச்சிட்டு மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு படிக்காதீங்க. இப்போ படிக்கிறது எப்படியா இருந்தாலும் ஏதோ ஒரு டைமில் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் என்னதான் ஒரு தீக்குழம்பா இருந்தாலும் நீங்க எரிமலைக்கு அடியில், அதாவது பூமிக்கு அடியில் இருக்கும்போது உங்களை ஏறி மிதிச்சுட்டு தான் போவாங்களே தவிர உங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதே நீங்க ஒரு சூரியன் கிட்ட இருக்கிற தீக்குழம்பா இருந்துச்சுன்னா எல்லாருமே உங்களை அண்ணாந்து பார்ப்பாங்க. உங்களுக்கு பயந்து உங்கள் தலை குனிஞ்சு போவாங்க. ஸோ நீங்க வந்து பூமிக்கு அடியில் இருக்கிற எரிகுழம்பா இருக்கணுமா இல்ல சூரியன் கிட்ட இருக்கிற எரிகுழம்பா இருக்கணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஸோ தொடர்ந்து படிங்க. அஃபீஷியல் கீ வந்ததுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணலாம். தேங்க்யூ.